மீது கை வைப்பதோ கை கொடுப்பதோ சாய்வதோ வேண்டாம் சார். கொஞ்சம் சாயாம இருக்கலாம் சார். தாங்க நடிப்பின் இமயம் ஐயா திரு டத்தோ ராதாரவி சார் அவர்களை வருக வருக என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். 10ஆம் ஆண்டு விழா இந்த பத்திரிகை சங்கத்திற்கு வந்திருக்கும் அவர்களை மீண்டும் வீரத்தாமரை தலைமையிடம் சார்பாக அன்புடன் இருகாரம் கொண்டு வாழ்த்துக்களை கூறி நன்றி உரையை தலைமை ஆசிரியர் மூலமாக தெரிவிப்பதற்கு மிக பெருமை கொள்கிறேன். நன்றி ஐயா. பத்திரிகை சார்பாக சொல்றதோட என் குடும்பம் என் பத்திரிகை அதற்கு அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் இனியான காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவரு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அந்த பத்திரிகை ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி வச்சு அந்த பேர் வச்ச குழந்தை தந்தையாக வந்து இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது உண்மையிலே நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா இது அவர் கையால் ஆரம்பிச்சு விட்டது. ஒவ்வொரு வருடமும் தன் வீட்டு குழந்தை திருவிழா போட்டோம். எல்லாருமே வந்திருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த 10ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிரமப்பட்டு செய்கிறாங்க. இதை இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்யணும். இன்னும் எங்களுக்கு வந்து முழு சப்போர்ட் வந்து ஐயா ராதாரவியனை வந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது மனம் நம்பிக்கை இருக்கிறது. அதாவது அடிக்கிற வெயில் மலைச்சார்ந்த நாள் கூறியிருக்கிறார் மனம் கொள்வது போல் இந்த இடத்தில் இப்ப மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஐயா இந்த இடத்தில் வந்தது நமக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். என்ன புதிய காலம் வந்தாலும் பழைய காலத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்குரிய வகுப்பாளருக்கு மேலே உள்ள வணக்கம் தெரிவித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். யார் என்ன தெரியாம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம எந்த மாவட்டத்தில் போனாலும் வீரப்படத்தை என் நண்பன் இருக்கிறான், என் தங்கச்சி இருக்கிறான், என் சகோதரர் இருக்கிறான் என்று அனைவரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒன்றியோடு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்த வீரத்தலைவரில் உள்ள அனைவருக்கும் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கிறதே பெரிய சிரமம். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது நடந்து காலகட்டத்தில் இன்று வீரத்தலைவர் அனைத்தும் அனுசரிச்சு தலைவரை இந்த மாதிரி சொல்றாரு. ஒன்றும் பரவாயில்ல கொடுப்பாரு. சரவணன் வளர்ந்து சரவணன் சார் சார் என்ன சார் ஒரு மேட்டரா இருக்கு, அதான் ஒன்றும் ப்ராப்ளம் போக பேசலாம் அப்படின்னு அனுசரிச்சு அதுக்கு மேற்கொண்டு வயது பெரியவர் சின்ன பண்ணாங்க அவர்களுக்கு இவ்வளவு ஒரு பிரமாண்டமாக ஒற்றுமை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று இது மிகப்பெரிய நம்மளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். ஆண்டு ஒரு இன்னும் இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டு ஐயாவையும் அவர்களையும் அழைத்து வந்து பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று இந்த வேலையை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் ஆசிரியர் பவன் டாக்டர் பவன் பாலா சார் அவர்கள் வருக வருக என்ற வார்த்தை வெளிப்பட்டார். வீரத்தமிழை 10ஆம் ஆண்டு வருகின்றிருக்கும் எங்கள் குடும்பத்தில் தலைவராக நான் நினைத்து கொண்டிருக்கும் நாங்கள் நினைக்கும் எங்கள் சிம்மாசனமாக ஐயா டத்தோ அப்பா ராதாரவி அவர்களை வருகிறவர்கள் வழங்கினேன். மற்றும் எனது வீரத்தலைமை நிருபர்கள், நிர்வாகிகள் மற்ற எல்லா மாவட்டத்தில் பிஆர்ஓ வாசகர்கள் எல்லாருக்கும் எனக்கு நன்றி வந்து வழங்கி தெரிவித்துள்ளேன்.
வருஷம் வந்து அதாவது பத்திரிகை ரொம்ப கடிதம். அது உங்களோட சப்போர்ட்னால ரொம்ப நாளாக வளர்ந்துட்டு இருக்குது. இந்த பத்திரிகை வந்து முத ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்பா சொல்லலாம். அப்பா ராதாரவி அவங்க தான் இந்த பத்திரிகையை முதல்ல சேலத்தில் ஆரம்பிச்சு வச்சாங்க. முதலாம் ஆண்டு இல்லைங்க. அப்பா ஆரம்பிச்சு வச்ச இந்த பத்திரிகை 10வது வருஷம் வந்து வளர்ந்ததுக்கு காரணம் உங்களோட உழைப்பு மற்றும் அப்பாவுக்கு கைராசி சொல்லலாம். அதே போல நான் வந்து முதல்ல கேமரா யூனிட் ஆரம்பிக்கும் போது என்னுடைய முதல் கேமராவை அப்பா அவருக்கு தான் வந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அது போல நான் மட்டும் 16 படம் இல்லாமல் என் நண்பர்கள் கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே நான் கேமரா சப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அதுக்காக அப்பா தான் ஆரம்பிச்சேன். ஸோ நான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாலும் இல்லை எந்த ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாலும் உடனே அது வந்து அப்பா சொன்னால் போதும் சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பாவோட ராசி வந்து என்ன கொடுங்க எல்லாரும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த 10வது விழாவுக்கு வந்து அது நம்ம வந்து ஆண்டு விழாவுக்கு ஆண்டு விழா மாதிரி சொல்ல கொண்டாட முடியாது. நம்மளோட உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் ரொம்ப முக்கியம். அதாவது வருஷம் வந்து ஒரு 35-40 வருஷம் பாடிச்சு முக்கியம். எல்லாம் பாடிச்சிருக்கோம். அது நேரம் இல்லாமல் நம்ம நிருபர்கள் வந்து ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ அவங்களுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஃபுல் பாடி செக்அப்பு, அதுக்கப்புறம் வந்து ரீடிங் கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து பவர் எல்லாமே கொடுக்குறோம். எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பு தான் காரணம். இது வந்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷம் அது 1 வருஷம் அப்பா இப்போ பண்ணுற மாதிரி இந்த 10வது வருஷம் அப்பா ஒரு நீங்கள் வந்து அவங்க ஷூட்டிங் பிஸியாக இருந்தாலும் சரி ஒரு வந்து ஒரு 10 வருஷம் வந்து போட சொன்னாங்க. அதுக்கு வந்து உங்கள் சார்பாக ஐயா ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நீங்கள் ஷூட்டிங் இல்லாதாலும் யாரும் வர மாட்டாங்க. நீங்கள் அவங்க பிஸி போகுது அப்பா ஷூட்டிங் வரணும் வந்து ஒரு 10 வருஷம் பார்த்து போடுறாங்க. ஸோ அவங்க கையால் நம்ம வீரத்தன்மையில் ரெண்டு 10 வருஷமா அவசியம் வந்து விருதுக்கு ஆசைப்படுறாங்க. சரி நான் வந்து ஒரு 10 பேர் கொடுத்துட்றேன். ஸோ எனக்காக மட்டும் இல்லை உங்களுக்காக தான் அப்பா நீங்கள் வந்துருக்காங்க. அதனால வந்து இன்னும் ஒரு ஆதரவு நிறைய வேணும். இன்னும் வந்து மேலும் வந்து நம்முடைய பத்திரிகை டெவலப் ஆகணும். இன்னைக்கு முதல்ல வந்து இந்த பத்திரிகை ஆரம்பிக்கும் முதல் ஒரு 5 பேர் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 3500 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது யாருக்கும் வந்து நாமளாக போய் வாழ்க்கை செய்யலாம். அவங்களே மக்கள் செய்கிறாங்க. அதே போல இன்னைக்கு வந்து மாத பத்திரிகையில நம்பர் பத்திரிகை வந்து முக்கிய தலைமுறை எந்த மக்களுக்கு போனாலும் எந்த கன்வென்ஸ் போனாலும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் போனாலும் நம்ம பத்திரிகை இருக்கும். மாசம் இருக்கும். அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் மாசம் எப்படியாவது அந்த பத்திரிகை நடத்தி கொடுக்கணும். அதில் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பத்திரிகை ஹெல்ப் பண்ணுறது சின்ன தனசேகரன் கைது ஐயா சின்ன தனசேகரன் சரவண சார், மாரியன் சார், வெற்றி வைக்கணும் சார், சுதாகர் சார், அப்புறம் பாலசுப்ரமணியன் சார், அப்புறம் ஐயன் சார், அப்புறம் ராமஜெயம் திருப்பூர் சார், சேலம் சுப்பிரமணியன், சதாசிவம், மோகன் சார், அதுக்கப்புறம் வந்து கேப்டன் சிவா சார், அப்புறம் வந்து கல்யாணி, சௌந்தர், செல்வம் சார். ஸோ இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஸோ எங்களுக்கு மோகன் சப்போர்ட் தான் பற்றி நடந்துட்டு. ஸோ இப்போ ஐயா கொஞ்சம் உரையாடிட்டு எல்லாருக்கும் விருது கொடுப்பாங்க. ஸோ விருது கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கீழே நடந்துட்டு இருக்குது. ஃபுல் மெடிக்கல் செக்அப் ஃபுல்லாக பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ டெஸ்ட் ஃபுல்லாக பண்ணிக்கிங்க. ஸோ ரீடிங் கணக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து பவர் கிளாஸ் ஃப்ரீ தான். அதேமாதிரி மெடிக்கலில் வந்து உங்களுக்கு மேஜராக எல்லாமே பார்ப்பாங்க. ஏதாவது மேஜராக இருந்தால் அந்த மெடிக்கல் கார்டு மூலம் முழுக்க இந்த வீரத்தலைமுறை ஏற்ற செலவு ஃப்ரீ உங்களுக்கு. ஸோ எதுவானாலும் செக்கான ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இது வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் அதே போன வருஷம் வந்து 23 டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் 46 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாமே டாக்டர் வந்திருக்காங்க. இது வந்து முழுக்க வீரத்தலைமை உறுப்பினராக நடத்தப்படுது. இந்த மெடிக்கல் கேம்ப் பொறுத்தவரை முழுக்க நம்ம வீரத்தலைமுறை உறுப்பினர் குடும்பங்களுக்காக வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து பண்ணணும். உங்கள் ஆதரவு தொடர்ந்து நடக்கும். அதனால ஐயா பேசிட்டு அவார்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பத்திரிகைக்கு அனைவருக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கலாம். இந்த விழாவுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி வந்து வணக்கம் சொல்ல ஆசைப்படுறேன். ஐயா பேசுறதுக்கு அப்புறம் மற்றவங்க நம்ம நிர்வாகிகள் எல்லாம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நிருபர்கள் எல்லாம் பேசிக்கலாம். மதியத்துக்கு அப்புறம் நம்ம நிருபர்கள் மீட்டிங் இங்கே இருக்குது. எந்த நிருபர்களும் வீட்டுக்கு போக வேண்டாம். அதனால நிருபர்கள் எல்லாமே இருக்கணும். இருந்து நம்ம மீட்டிங் இருக்குது. அது 2 மணிக்கு மேலே. நன்றி ஐயா. தேங்க்யூ சார்.
மக்கள் எப்படியோ இருக்கும். ஆமாம் ஆமாம். என் பேர் சரவணன். மேலே மேலே என் பேர் பக்கத்தில் உட்கார்ந்து. பாலா வந்து நான் இப்போ வந்து இடத்துல ஒரு 4 படம் முடிச்சிருக்கேன். இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அது வந்து எதிர்பார்ப்பு நடிக்காதுங்க நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை இன்னொன்று என்னன்னா, பாலா வந்து ரொம்ப கீழ்நிலை தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் படம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அது பாலாவுடைய மிஸ்டேக். அவர் பாட்டு படம் எடுத்தாரு, அவருக்கெல்லாம் பாட்டு விட்டு மற்றவர்களுக்காக படம் எடுத்து அவங்க வழி காமிச்சிட்டார். சின்ன படங்கள்லாம் இப்படி, பெரிய படங்கள்லாம் இப்படி. எந்த படம் எடுத்தாலும் யாரும் பருத்தி கொண்டதான் தேவையில்லை. ஆனாலும் அதெல்லாம் நான் ஏன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கேன்னா, 51 வருஷம் ஆச்சு சினிமா. நான் இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்பு கேட்கறது ஒன்லி பாலா கிட்ட மட்டும்தான் கேட்கிறேன். நான் பெரிய சூப்பர் ஃபிலிம்ஸோ அவங்களாம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அப்படி நான் கேட்டதே இல்லை. பட் இல்லை வாழ வைத்தவர் ராமநாராயணன் இருந்தாலும் அவங்க ரொம்ப கேட்க. இப்போ கூட இன்னைக்கு மஞ்சள் எங்கள் யூனியன் எதிர்ப்பே இருக்கு, தம்பி யூனியன். அங்கே வந்து பார்க்கலாம் சார் ப்ரொடியூசர் சொன்னாங்க. அது நான் நிம்மதியாக இருக்கிறதையும் விட்டுட்டு உங்களோட தொல்லை பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா அந்த வந்தாங்கன்னா இப்பெல்லாம் இந்த மாதிரி செலவு பண்ணுவதற்குன்னு ஒரு சில இடம் இருக்கு. அவங்க வெளியே தெரிஞ்சது நம்ம வெளிச்சவன் யார் வேணா ஆதார தெரியும். நடிக்கிறத நினைக்கிறவங்க கைவந்த நினைக்கிறோம், பிரச்சனை இல்லை. நடிக்கிறதுக்காக யாருக்கும் கேட்கறது. இப்ப இருக்கிற நிலவரம் எப்படி பார்த்தீங்கன்னா, சினிமாவில் பணம் கொடுத்தாதான் வேலை சினிமாவில். ஆனால் இதையெல்லாம் எதிர்பார்க்காம தனிச்சையாக ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து 10 வருஷம் தான் அது ஒரு பெரிய மேரத்தான் ஜாப். மேரத்தான் ஜாப் தான் ரொம்ப பெரிய விஷயம். நான் உண்மையை நான் நம்பல முதல்ல. பாலாவை ஏன் நம்புறேன்னா, ஒரு வாட்டி ஒரு பெரிய குரூப்பை கூப்பிட்டு வந்தார் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு. ஆத்தூர் பக்கத்தில் தான் ஷூட்டிங். அந்த பாலா பண்ண ஹெல்ப் தான் பண்ணுறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் எதுவாக இருந்தாலும் நான் பாலா கதை கேட்பேன். அவ்வளோ ஒரு நல்ல இதயம் கொண்டவர் தான். நான் நினைச்சிட்டு எப்படா இங்கிருந்து வெளியே வர போறாருன்னு ஆண்டவன் அவர் வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு இவ்வளோ பெரிய உறவு அழைப்பு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். இதனால எல்லாரும் வந்தாங்க பாருங்க, அதான் பெரிய விஷயம். வராமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். பாலாவின் முயற்சி, உழைப்பு எல்லாமே வெற்றி தான் வரும். வெற்றியை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால திடீர்னு டாபிக் விட்டு வேற எங்கேயும் பேசுறாரு கிடையாது. பொண்டடிகாரி சொன்ன புருஷன்டா இந்த நாயை ஒரு வெளியே அப்படியே அப்படியே கொல்லப்படுது, சாப்பிட்டுக்கிட்டு கொல்லப்படுது. என்ன அடுத்த தெருவில் போய் விட்டுட்டு வந்தான். வந்த முதல்ல நாய் வந்துருச்சு, அப்புறம் தான் போவாங்க. இல்லையா, இதுக்கு ஒரு வழி தெரியுது, வழி தெரியாத இடத்துல போய் விடுன்னு சொன்னான். சரின்னு போய் ஒரு 4 பேர் தாண்டி போய் விட்டு வந்தான். இவன் வீட்டுக்குள்ள வந்ததுல அந்த நாயை எடுத்து இல்லை. முடியாது போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஊர் 3 ஊர் தாண்டி சென்னையிலிருந்து திருச்சி தாண்டி போனா எவ்வளவு தூரம், திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு எவ்வளவு, அங்க போய் ஒரு ஊர்ல விட்டு வந்தேன். இந்த நாயை வீட்டுக்கு வராது. அப்போ ஃபோன் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்டடிகாரி சொன்னா, என்னங்க ஒன்றும் இல்லை, நீ சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக ஒரு 100 மைக்கு தாண்டி வந்துட்டேன். இந்த நாயை
சாலிகிராம் வாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க விட்டுட்டீங்களா? ம். இல்லையே, வீட்டுக்கு எல்லாருமே வந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்துச்சேன். எல்லாருமே வந்துட்டாங்க வாங்க. அப்ப அதுக்கு கேளு, எப்படி வந்த வரி மட்டும் கிடைக்கும், எனக்கு எல்லாருமே வந்துட்டாங்க வாங்க. வீட்டுக்கு வருது. அதனால அந்த நாய்க்கு அது இப்போ சகோதரர் பாலா வந்து எந்த பெருமையும் காப்புக்கு சேர்க்கிறதே இல்லை. ஒரு சாதாரண நாட்டிற்கு நன்றியுள்ள ஒரு நாயகத்தான் திகழ்கிறார். இப்போ நாயன் சொல்றதை தப்பா சொல்றது, இந்த கடிக்கிற நாயை வெளிப்பிடிக்கிற அதெல்லாம் சொல்றேன். பாலா ரொம்ப அமைதியான, இவ்வளவு பெரிய வேலையை செய்யக்கூடிய ஆளாக தெரியல. அவர் வந்து ஆக்சுவலா படம் ரிலீஸ் பண்றாருன்னா உங்களெல்லாம் நம்பி தான் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதை ஏற்களும் அவருக்கு உதவி செய்யும். இது ஒரு சொசைட்டி இருக்குன்னா சினிமா ஓடினா அவனுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் யோசிச்சிருக்கேன், நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் பயப்படுறாங்க இப்போ சினிமா எடுத்து. பட் இப்பவும் பயமில்லாத படம் எடுக்கிற பாலா ரொம்ப ஒரு இத்தனைக்கு இப்போ நடிகராக அது அதில் மட்டும்தான் எனக்கு போகும். ஏன்னா அவரு நடிக்கிறது வில்லன் கேரக்டர் செய்யறாரு. நாங்களே பர்மனன்ட் வில்லன் இருக்கோம். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. எந்த குடும்பத்தை கெடுக்கிறது, யாரை கிடக்கிறது ஒன்றும் புரியலையே. ஏன்னா இப்ப பாலா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்போது இல்லைங்க நான் செய்ய சொல்ல முடியாது. இது வந்து வில்லன் செய்யறது சாதாரணமான விஷயம் அல்ல. குற்றம் தொடர்ந்த முடிவு இல்லை. ஒரு சாமியார் வந்து சாமியாவை பார்த்து நின்று சாமி ஒதுக்கி கொடுப்பாரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க பொண்ணை கழுவுறது பெட்ல போட்டு பேக் பண்ணி அவ்வளோ நாங்கள் செய்கிற அளவு திட்டுவாங்க. இருந்தாங்க சினிமா உடனே திட்டுவாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, பாலா இது மாதிரி வில்லியம் வேஷம் எடுத்திருந்தாலும் எனக்குலாம் பெருமை என்னன்னா, வில்லியனுக்கு கூட நல்ல வண்டியான்னு சொல்லுவாங்க. அப்படியோ அது மாதிரி இவங்க ரொம்ப நல்லவர் பாலா. ஆனா அவருக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு. எல்லாமே தெரியாத கூட்டம் அல்ல, தொழில் தெரிஞ்ச கூட்டம். அதுதான் சரி, எல்லாருமே எல்லாம் தெரியும். இன்னும் நிறைய அவருடைய எண்ணத்துல எவ்வளவு இருக்கு தெரியாது. ஏன்னா மூளை இவ்வளவு தான், ஆர்ட் இவ்வளவு தான். இதுக்குள்ள கிடைச்சிக்கிட்டே இருக்காரு. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்களும் வந்தீங்க பாருங்க. உங்களை மாதிரி எனக்கு என்ன பெருமைன்னா, சின்ன ஆள் கூப்பிடுறான், பெரிய ஆள் கூப்பிடுறான்றதெல்லாம் இல்லாம யார் கூப்பிட்டாலும் அது பாலா கூட ஒரு நல்ல உழைக்கக்கூடிய ஒரு கூப்பிட்டோம்னா வந்தீங்க பாருங்க. அதனால் உங்களை பாராட்டு. வந்து சில கூட நினைக்கலாம், பெரிய கூட்டமா இல்லையே. நாயன்தாரா வந்து ஒரு கடை திறந்தார். அந்த கூட்டம் எவ்வளவு பேருக்கு சேலத்துல 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் இது நாயன்தாரா. அப்போ இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் நீ சேவைக்காகவும் முதல்ல சேவையாக செய்யும் போது இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவ்வளவுதான் பாராட்டு. ஏன்னா நான் நயன்தாரா பேசுறேன், இப்போ வந்தது செய்தி, அதனால பேசுறேன். பேசாம இருக்கவே மாட்டேன். அவர் வந்து பேசவே இல்லை, எனக்கு தெரியாது அந்த மாதிரி. நான் எப்படிப்பட்டவன்னா, என் மனதில் என்ன இருக்கோ அதை பட்டு பேசிட்டு வர சொல்லுவாங்க. அது ஏன்னா பட் இருந்தாலும் அதில் வந்து ஒரு 90% எடுத்துக்கலாம். நீங்கள் 10% விட்டுருணும். ஏன்னா எப்பயுமே எங்க போறது என்னன்னா, மைக்கை பிடிச்சி போய் சொல்றதுக்கு ஒரு அது ஒரு விசேஷம் மாதிரி இருக்கு. ஏன்னா அரசியலே இருந்துட்டேன், அதனால சொல்றேன். மைக்கு பிடிச்ச உடனே எடுத்தோடனே எப்படி பொய் சொல்றதுன்னு யோசிக்காம போய் சொல்லணும். உங்களால் நல்லது செய்வேன் என்று சொல்லணும். ஆனால் உண்மையிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல்
அரசியலில் வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் ஒருவர் தான். இது மாதிரி சொன்னதுக்கு தான் அப்ப கேட்டாங்கன்னா, நீங்க எங்க போய் சொல்றீங்க, அப்புறம் நீங்க ஏன் அந்த கட்சியில தான் எம்எல்ஏ ஆகணும், என்னை எவன் பண்ணாங்க எம்எல்ஏ. அதனால அதுவே இது நான் 2 பேருக்கு கத்துக்கிறது என்னன்னா, அதுதான் டிஎம்கே ஃபர்ஸ்ட். அப்ப one bullet changes a government. One bullet changes a government. ஒரு தோட்டம் ஒரு அரசாங்கத்தை மாற்றி இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, என் ஐயா சொன்னாங்க இப்படி போட்டுருக்காங்க, அதெல்லாம் நீங்க தண்ணி பார்க்கும்போது தண்ணி பார்க்கும்போது ₹300 மதிச்சா இந்த பெரிய ஆசை. நான் ஒரு ஆசை இல்லையா, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இப்போது கலந்துக்கிறதோ உங்களுக்கு தெரியும். இவ்வளவு எடுத்துக்கொள்வது இதெல்லாம் கலந்து கொள்ளாது. அதெல்லாம் நான் சின்ன மனுஷனா அவ்வளோ இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல நல்ல சிரிச்சுக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தயவுசெய்து பாலாஜி சொல்றேன், அவர் சினிமா லைன்ல இருந்தா கூட அது ஒரு லைனா வச்சுக்கிட்டு எங்களை போன்றவர்களோட நட்போடு இருந்துக்கிட்டு அந்தந்த ஊர்ல இந்த மாதிரி சென்டர்ஸ் தொடர்பா இருப்பாங்க. இந்த மாதிரி எண்ணம் படம் இருக்குது. இந்த படத்துல இருக்கிற என்ன உட்பட இதே போல் எண்ணம் வராது. சில செய்வாங்க, அப்படி தெரியும் மாதிரி செய்யும். இப்ப சூர்யா அவர்களும் கார்த்திக் அவர்களும் ஒரு பர்சன் செஞ்சுருக்காங்க. கேட்டு வை பாலா செஞ்சுருக்காங்க. அதான் நடக்கக்கூடியது. ஆனால் உடனே கேள்வி கேட்டாங்க, இது எப்படி பாலா உதவி பண்ணிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன மறுபடி நல்ல நோக்கு அடிக்கல, நல்ல நோக்கு தான் கொடுக்குறோம். அதோட யாரோ ஹெல்ப் பண்ணட்டும், தப்பு இல்லை. ஆனால் இந்த சேவை செய்வதற்கு ஒரு பெரிய மனசு. அந்த மனசு மாறாக நினைக்கிறது. அவர் எப்போ விட்டாலும் நான் வந்து பூமியே போயிடுச்சு. அதனால அந்த ஒரு வரப்போல யாராவது கூப்பிடுங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி 10 ஆண்டுன்றது இப்படி தொடர வேண்டும். நான் ஏன் உண்மை சொல்றதுனால நீ கொடுத்த பத்திரிகை முதல்ல எப்போ கொடுத்த அதை உள்ள வச்சிருந்தேன். இன்னைக்கு இன்னைக்கு காலையில பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன். இப்போ அந்த பத்திரிகைக்கே இன்னும் நடத்தி விட்டாங்க, அது ஒன்றும் ஆச்சரியம். இடையில எந்த உதவியும் ஒரு தேவை வந்துருச்சுங்களா? சகோதரர் மாலாவுடைய கொண்டு இன்னும் பெரிய செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் உண்மையாக இருக்கிற ஊரெல்லாம் நான் வாழ்த்தி எங்கள் எண்ணத்தை 30% சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா பொதுவாக மைக்கு சொன்னால் 3 மணி நேரம் பேசுகிறேன். அது பேசுறது ரொம்ப நன்றாக வர வேண்டும். உங்களுடைய ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி, ஒரு பத்திரிகையை ஆர்கனைஸ் பண்ணி, உங்க அனைவருக்கும் அவார்டு, மெடல் இதெல்லாம் கொடுக்குற
உண்மையிலே டைரக்டர் அவருக்கு மேலும் மேலும் நீங்கள் அனைவரும் நல்லபடியாக வளர கண்டிப்பா கடவுளிடம் ப்ரே பண்ணுங்க. நன்றி. அண்ணன் அவர்களை வணங்கி உரையை நான் தொடங்குகிறேன். பத்திரிகை குழுவை சேர்ந்த அத்தனை பேரும் அற்புதமான ஒரு பத்திரிகை நம்பிக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா, இந்த பத்திரிகையில எதிர்மறையான செய்திகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே நேர்மறையான செய்தி, அதாவது அனைவரும் விரும்பக்கூடிய செய்தி. அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், மற்ற எல்லா விஷயங்களை பற்றி அவர் பேசும்போது அந்தந்த துறையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே இந்த பத்திரிகையில் சொல்லப்படுகிறது. ஏன்னா நல்ல விஷயங்கள் தான் மக்களுக்கு நிறைய சொல்லணும். அப்பதான் மக்களுடைய மனமாற்றம் நல்லபடியாக மாறும். அதனாலதான் இந்த பத்திரிகை முழுக்க முழுக்க நேர்மறையான செய்திகளை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, வீரம் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு முழுமையான விளக்கத்தை இந்த குழுவினர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 4 பேர் அடிச்சுட்டா அது வீரம் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டா அது வீரம் கிடையாது. அறுவாலை தூக்கி விரட்டி விரட்டி வெட்டினா அது வீரம் கிடையாது. அறுவாலை கையத்தை வச்சுக்கிட்டு நான் ஆட்டை வெட்டுவேன், கோழியை வெட்டுவேன், மாட்டை வெட்டுவேன், தேங்காய் வெட்டுவேன், மாங்காய் வெட்டுவேன், என் கையில நான் விருதையோட விட அருவா கையோட அப்படின்னு சொல்லக்கூடிய வசனமெல்லாம் கேட்க. வீரம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சினிமாவை சொல்லியிருப்பாங்க. என்னன்னாக்கா, வசூல்ராஜா MBBS கமல்ஹாசன் நடிச்ச படம். அந்த படத்தில் வீரத்தை பற்றி சொல்றதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. எப்படின்னாக்கா, அந்த படத்தில் கமல்ஹாசன் சுற்றி இருக்கிற அத்தனை அருவா வச்சு எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பாங்க. அனைவரையும் பயமுறுத்தி தன்னை ஒரு வீரனாக காட்சி. அவர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட டான் என்ன பண்ணுவாரு, பிளேடை விட மென்மையான ஒரு கத்தி கொடுப்பாரு. சின்னதாக ஒரு கத்தி கொடுத்து ஒருத்தருக்கு ஹார்ட் பேஷண்ட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்க மயக்க மருந்து. இது வீர தலைமுறை நடத்த வேண்டிய முக்கியமான விழா என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இல்லையா? நான் சொன்னது என்ன தப்பு இருந்தா நீங்க சொல்லலாம். உண்மையான வீரர்கள் அவர்கள் தானே, அவர்களை கூப்பிட்டு தானே இந்த விழா நடக்கின்றது. அப்போ இந்த விழா மிக சிறப்பான விழா என்று அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா? இதை விட 10 வருஷமா இப்படி ஒரு பத்திரிகை கலந்து இப்படி ஒரு விழா நடக்கின்றது என்றால் அது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் பகவதி பாலா அவர்கள் என்னுடைய நண்பர். ஒரு 5 வருஷமா அவருடைய நண்பர் தான். அதுக்கு முன்னெல்லாம் அவரோட பழகம் கிடையாது. 5 வருஷமா அவருடைய நண்பர். இந்த 5 வருஷமா அவர்கிட்ட பழகினதில் அவருடைய நல்ல குணங்கள் அனைத்துமே என் மனதுக்குள் பதிந்திருக்கு. ஏன்னா நாமளும் அவர் எல்லாத்துக்கும் நிலப்பதான் இருக்கு. சபையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்லதொரு வாய்ப்பு. இயக்குனர் பகவதி பாலா அவர்களை பற்றி இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மற்றும் மகிழ்ச்சி. நான் ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பல குழுமங்களை ஏற்று வந்து கொண்டிருக்கிறேன். வெளிப்படத்திற்கான பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பகவதி பாலா சார் வந்து எனக்கு ஒரு 2 வருஷமா தெரியும். நானுமே அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சு அவர்களோட கேட்டிருக்கேன். நல்ல தருணம் வரும் பொழுது கண்டிப்பாக கூப்பிடலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இயக்குனர் பகவதி பாலா எந்த அளவுக்கு எனக்கு அறிமுகமோ அதே அளவுக்கு ஒரு பத்திரிகை ஆசிரியரா அவர் வந்து இந்த பத்திரிகையை தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் சிறப்பா கொண்டு வந்து இந்த 10ஆம் ஆண்டுகளால இத்தனை தலைப்புகளை நடிகை சாவித்திரி விருது, தந்தை பெரியார் விருது, அம்பேத்கர் விருது, இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக இந்த 10 பேருக்கு நம்ம செலவு பண்ண முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி இந்த ஒரு நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பகவதி பாலா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாம வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இல்லாம பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில மருத்துவ முகாம் இன்னைக்கு அமைச்சு
திரைத்துறையின் முன்னோடி டத்தோ ராதாரவி சார் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக அழைச்சு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பகவதி பாலா சார் அவர்களுக்கும் வீர தலைமுறை பத்திரிகைகளுடைய நிர்வாகிகள் அட்வொகேட் சார் அப்புறம் அந்த பத்திரிகையுடைய மாவட்ட நிருபர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் சார் எங்க பிஸியா இருக்கீங்க?
ஆண்டவர் சார் அவர்களும் துணைத் தலைவர் திரு மீனா மேடம் அவர்களும் எங்களுடைய ஈசா மீடியா கிரியேஷன் சார்பாக பொன்னாடை போற்றி அவரை வாழ்த்துகிறோம். உள்ளுவதெல்லாம் உயிருள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நன்று அப்படின்னு ஒரு வள்ளுவனுடைய குரல் ஒன்று இருக்கு. நம்ம எப்பயுமே உயர்வான சிந்தனையை முன்வைக்கணும். அந்த சிந்தனை ஒன்று சேர வேண்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த சிந்தனையிலிருந்து விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல எல்லாமே பெருமைப்படுத்தக்கூடிய பகவதி பாலசார நாம பெருமைப்படுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய தமிழ்நாதஸ்வர சரஸ்வதி தமிழ்நாதஸ்வர சங்கத்துடைய தலைவரும் துணைத் தலைவர் அவர்களும் மதிப்புக்குரிய வீரத்தமிழ் பத்திரிகை ஆசிரியர் திரு பகவதி பாலா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை
Thank you.